இந்த இருக்குடே உனக்கு. நல்லா இருக்கு ஆப்பிள். ஆப்பிள் நல்லா இருக்கா? சாப்பிட்டா அந்த கீழே வச்சிருக்கேன் கீழே. ஒயிட்டுக்கு ஆப்பிள் சாப்பிட்டு முடிஞ்சிட்டு இந்த இருக்கு. இப்போ உனக்கு வேணான்னு நினைக்கிறேன். கருப்பி கொடுத்து சாப்பிடும். ஒரு ஆப்பிளில் இந்த நான் ஒரு துண்டு தான் நான் வாயில், சின்ன துண்டு வாயில் வச்சுருக்கேன். கருப்பனுக்கு தான் பிடிச்சிருக்கு. இன்னைக்கு பாரு. போதுமா? வயிறு நிறைஞ்சா? இது வந்து ஸ்நாக்ஸு 10 மணிக்கு. போதுமா? சுற்றி எங்கே வர? இந்தா போதுமா? இங்கே ஓடுறாங்க, அங்கே ஓடுறாங்க, அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க. ஆமாம், என் விரலை கடிச்சிருங்க. எப்போ? போதும் போதும் போதும். என் காலு ஒரு ஆப்பிளுக்கு சுற்றி சுற்றி வருது. இந்தா ஒயிட்டு தான். ஆப்பிள் எப்படி சாப்பிட்றாங்க? இந்தா மெதுவா மெதுவா மெதுவா. நீங்கள் வளர்க்குற குட்டீஸ்லாம் அப்படி வந்து ஆப்பிள் சாப்பிடுவாங்களான்னு சொல்லுங்கள். ஆப்பிள் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். ஆப்பிள் நான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். சரி உங்களுக்கு கொடுத்து பார்க்கலான்னு கொடுத்தேன். ஆனால் பயங்கரமாக சாப்பிட்றாங்க. என் கை விரல். ஓ, ஆப்பிள் நினச்சி என் விரலை கடிக்குதுங்க. அம்மா, நல்லா கடிச்சிட்ட மாதிரி இருக்கே. ரத்தம் வந்துச்சு, ஊசி போட்டே ஆகணும். ஆப்பிள் சாப்பிட்றத பாருங்க எப்படி. இனி கையை கடிச்சுவிடாத. கடிச்சிருச்சு. ரத்தம் தான் வரல, நல்லா வலிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த அளவுக்கு வந்து நல்லா கடிச்சிருச்சு. அதனால் பார்த்து தான் கொடுக்கணும். என்ன தான் பிளேட்டில் போட்டு கொடுத்தாலும் இவங்க என்ன செய்வாங்கன்னா, பிளேட்டில் வச்சு இப்போ தரையில் போடுறேன்னு யாராவது சொல்கிறாங்களா, அதுக்கு சொல்கிறேன். பிளேட்டில் போட்டு கொடுத்தா அங்கே இருக்கு பாரு, அங்கே இருக்கு பாரு, இங்கே இருக்கு பாரு, இங்கே இங்கே பின்னாடி. பிளேட்டில் போட்டு கொடுத்தாலும் அதுலேருந்து எடுத்துகிட்டு போய் என்ன செய்வாங்க, நேராக அந்த மேட் இருக்குது பாருங்கள், மேட்டில் உட்கார வச்சு ரசிச்சு கடித்து மெதுவாக சாப்பிடுவாங்க. பிளேட்டில் கரெக்டாக சாப்பிட்றது வந்து சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. இந்த கருப்பு குட்டிகிட்ட வந்து கையில் கொடுக்க முடியல, டப்புன்னு கடிச்சது. இந்தா